சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வரலாம். திமுக கூட்டணியில் மனக்கசப்பு என தீயாக தகவல் வெளியாகி வரும் சமயத்தில் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தல. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். அதிமுக கூட வரலாம். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று விசிக சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என அறிவித்தார். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதில் அனைத்து கட்சிகளுமே உறுதியாக இருப்பதாக தெரிவித்த திருமாவளவன் விசிக நடத்தும் மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என தெரிவித்தார். வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் மதவாத சாதியவாத சக்திகளை தவிர்த்து விசிக நடத்தும் மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்ற திருமாவளவன் மத போதையும் சாதி போதையும் மது போதையை விட பெரியது எனவும் பாமக பாஜகவை மறைமுகமாக சீண்டினார். மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. என்னதான் மது ஒழிப்பில் ஒத்த கருத்துடைய கட்சி என்ற அடிப்படையில் அதிமுகவை அழைத்ததாக திருமாவளவன் கூறினாலும் இந்த அழைப்பை அரசியல் ரீதியாக ஒப்பிட்டு பார்க்காமல் கடந்து செல்லவும் முடியாது. ஏனென்றால் கடந்த மக்களவை தேர்தலின் போதே விசிகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக தீவிரமாக காய் நகர்த்தியது. பாஜக பாமக கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகியதும் வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் வகையில் விசிகவை கூட்டணிக்கு இழுக்க தூண்டில் போட்டது. திமுக கூட்டணியில் 2 சீட்டு தான் கிடைக்கும், அதிமுகவுக்கு வந்தால் 4 சீட்டுகள் கிடைக்கும் என வெளிப்படையாக அதிமுகவினர் விசிகவை கூட்டணிக்கு அழைத்து பார்த்தனர். இதற்கிடையில் திமுக கூட்டணியிலும் விசிகவுக்கு சில மனக்குமுறல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காததில் ஆரம்பித்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களில் திமுகவின் செயல்பாடு கூட்டணியில் இருக்கும் விசிகவுக்கு அதிருப்தியையே கொடுத்ததாக சொல்லப்பட்டது. இன்னும் முக்கியமாக தேர்தல் சமயத்தில் விசிகவின் வாக்கு வங்கியை பயன்படுத்திக் கொள்ளும் திமுக தேர்தலுக்கு பிறகு அதிகார பகிர்வில் கண்டுகொள்வதில்லை என்ற மனக்கசப்பும் விசிகவினர் மத்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகவே சமீபத்தில் தலித் முதலமைச்சராக முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்து திருமாவளவன் பேசியிருந்தார். எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. சில நாட்களாக விசிகவினர் நடும் கொடி கம்பங்கள் ஏதேதோ காரணங்களால் அகற்றப்படுவதும் அதிகாரிகளுடன் மல்லு கட்டுவதும் வாடிக்கையாகி வரும் நிலையில் இந்த விஷயத்திலும் திமுக அரசு தங்களுக்கு சாதகமாக நிற்கவில்லை என்பதும் கூட்டணியிலிருந்தும் கூட இது மாதிரியான சிக்கல்களை சந்திப்பதும் விசிகவினரை அப்செட்டுக்கு ஆளாக்கியிருக்கிறதா? இப்படி திமுக விசிக இடையேயான கூட்டணி உறவில் இருக்கும் மனமாச்சரியங்களை வரிசையாக அடுக்கும் போது அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது அரசியலில் அனலை கிளப்பி உள்ளது. மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவது எளிதான காரியம் இல்லை என்ற நிலையிலும் திடீரென மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கும் குறிப்பாக அதிமுகவை மாநாட்டிற்கு அழைத்ததற்கும் கூட்டணி கணக்கே முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இது குறித்து நியூஸ் தமிழுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் மாநாட்டிற்கு இபிஎஸ்ஐ அழைப்பதா வேண்டாமா என்பது குறித்தும் முடிவு செய்யவில்லை என தெரிவித்தார். அழைப்பதா வேண்டாமா என்று இன்னும் முடிவெடுக்கவில்லை. அழைப்பது என்று முடிவெடுத்தால் உங்கள் கேள்விக்கு அல்லது உங்கள் கேள்வியை நாங்கள் சிந்திப்போம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாரி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.